பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை நோக்கி விவசாயிகள் பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் தடுப்புகள் உடைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. தொடர்ந்து புதிய வேளாண் சட்டங்களின் கீழ் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து டிராக்டர்களில் கிராமமாக தொடர்ந்து விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து செல்லும் வழியில் போலீசாரின் தடுப்புகளை உடைத்து விவசாயிகள் முன்னேறி செல்லும் காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. வேளாண் சட்டங்களின் கீழ் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு, சலுகைகள் வழங்க வேண்டும், நிலமற்ற விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் மறுவாழ்வு பலன்கள் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டமானது இன்று திட்டமிடப்பட்டது. அதாவது பஞ்சாப், ஹரியானாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் முன்னதாக நொய்டாவில் உள்ள மகாமாயா மேம்பால பகுதியில் இருந்து டெல்லி நாடாளுமன்றத்தை நோக்கி விவசாயிகள் தங்களது பேரணியை தொடங்கியிருக்கின்றனர். பாரதிய கிசான் பரிஷத் அமைப்பு, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா மற்றும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக கௌதம் புத்த நகர், அலிகார் மற்றும் ஆக்ரா உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்போது டிராக்டரில் ஒன்றாக திரண்டு டெல்லியை நோக்கி பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் போராட்டத்தை ஒட்டி தொடர்ந்து டெல்லி எம்சிஆர் பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து இடங்களில் பல்வேறு மாற்றங்கள் என்பதும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய சாலைகளில் சரக்கு வாகனங்கள் செல்ல தடை என்பதும் விதிக்கப்பட்டது. இருப்பினும் டெல்லி காசியாகஞ்ச் மற்றும் தொடர்ந்து நொய்டா உள்ளிட்ட டெல்லியின் எல்லை பகுதிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்திற்கும் மேலாக எறும்புகள் போல் வாகனங்கள் ஊர்ந்து சென்ற காட்சிகளும் முன்னதாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியை நோக்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் போலீஸ் தடுப்புகளை உடைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லும் காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே அந்த பகுதியில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தொடர்ந்து போலீசாரின் கவனக்குறைவால் மேலும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படக்கூடாது எனவும் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.